பாப்பா எதுக்கு இங்க நின்று விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா பாப்பா, தாத்தாவும் உங்க கூட விளையாட வரட்டுமா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் போய் அங்க ஒளிஞ்சுப்போமா, உங்க அம்மா வந்து கண்டுபிடிக்கட்டும். பாப்பா ரொம்ப அழகா இருக்கீங்களே. ஏய், என்ன பண்ற அந்த பிள்ளைய? நீங்க வா பாப்பா. உன்ன அது என்ன உன்னோட பாப்பாவா? என்னப்பா ஆச்சு, என்ன சத்தம்? ஏக்கா உங்க பாப்பாவா அது? ஆமாமா. ஏக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? பாப்பா வெளியில விளையாண்டா நீங்களும் வெளியில இருக்க வேண்டியதானே, எதுக்கு உள்ள போனீங்க? சமையல் வேலை இருந்துச்சுப்பா, அதான். இந்த ஆளு அதுக்குள்ள பாப்பா கிட்ட என்னப்பா? இவன என்னப்பா என்னைய தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு சும்மா இப்படி ரேஸ் பண்ணிட்டு ரோட்ல விளையாண்டா அப்படிதான் பண்ணுவேன் நானு. ஐயோ கொஞ்சமாச்சு அறிவு இல்லையாடா? அது சின்ன பிள்ளை, அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு இருக்குமா, அவ்வளவுதான். அந்த பிள்ளைகிட்ட போய் தப்பா நடந்துக்கிற பாக்குற? இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா போட்டிருக்க ட்ரெஸ்ஸே குறை சொல்லிட்டு இருக்க போறீங்க? அவ சின்ன பாப்பா, அவ இப்படி ட்ரெஸ் போடாம வேற யார் இப்படி போடுவா? நீ இங்கே நில்லு. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யாரு சார், உங்க ஒய்ஃபா? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீனு. ரொம்ப வயசாயிட்டேன்னு பாக்குற, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாரு? எனக்கு வயசாயிருச்சா? இப்ப விட்டா கூட நானு. ஏய் என்னப்பா இது? நான் பேசாம இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம அந்த பிள்ளைய வெளியில இப்படி ட்ரெஸ் போட்டு விளையாட விட்டு இருக்காங்க. பாக்குற எனக்கு அப்படிதான் தோணுது. கண்ணு இருந்தா தானே உனக்கு அப்படி தோணும். அது எப்படி ஒரு சின்ன பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில விளையாண்டா உனக்கு அப்படி பார்க்கணும், தப்பா நடக்கணும்னு தோணுமா? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? 3 மாச பிள்ளையும் ரேப் பண்றீங்க, 6 வயசு பிள்ளைங்களையும் ரேப் பண்றீங்க, 16 வயசு பிள்ளைங்களையும் ரேப் பண்றீங்க, ஏன் 80 வயசு பாட்டியை கூட ரேப் பண்ணிட்டு தப்பா நடந்துட்டு இருக்கீங்க. சார் இங்க என்ன பிரச்சனை? வாங்க சார். சார் நீங்க மிஸ்டர் ஆதிரன் தானே? எஸ் சார். என்ன சார் ஆச்சு? என்ன பிரச்சனை? போலீஸா? சார் நாங்கள் 2 பேரும் இந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு இங்கே நின்று விளையாண்டுட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். சார் இவங்க என்னோட ஒய்ஃப். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் நான் எதுவுமே பண்ணல சார், இவர் தான். ஏய், அவர்லாம் ஒரு பொண்ணை பார்த்தா கண்ணை பார்த்து மட்டும்தான் பேசுவார், ஒன்னிய மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு வார்த்தை என் புருஷனை இப்படி தப்பா சொன்னேன். பாப்பா இங்க வாங்கம்மா. பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு இங்க முன்னாடி என்ன நடந்துச்சு? சார் பாத்தீங்களா, நான் சும்மா அந்த பாப்பாட்ட விளையாடுறதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சார் அந்த பிள்ளை போய் சொல்லுது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுடா. நீ ஆனா அந்த பொண்ணை என்ன பண்ண பார்த்திருக்க? தேங்க்யூ சார். உங்களுக்கு என்னன்னு போகாம நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. இவனை நான் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கிறேன். வாடா சார். இந்த குட்டி பாப்பா நீ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வாடா. உன்னை வச்சு அடிக்கிற அடியில என்னையவே மாட்டி விட்டுட்டல. உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். உனக்கு இருக்குடா. ரொம்ப நன்றி, நீங்க மட்டும் இல்லைனா. பாப்பா இங்க வாங்க. இனிமேல் தெரியாதவங்க கூட எல்லாம் விளையாடக்கூடாது, சரியா பாப்பா? அப்புறம் அந்த அங்கிள் உங்களை டச் பண்ணும்போது நீங்க ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்க? அங்கெல்லாம் யாரையும் டச் பண்ண விடக்கூடாது. என்னப்பா பாருலாம், பேர்ட் டச். இவங்களை யாராச்சும் டச் பண்ணா உடனே அம்மா கிட்ட சொல்லணும். பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடணும், சரியாமா? ஏக்கா அழாதீங்க. இனிமேல் பாப்பாவை வெளியில விளையாட விடாதீங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பாப்பாக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இப்பத்துலேருந்தே கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அண்ணாக்கா பேட் டச் குட் டச், யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பாப்பா தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை, சரியாக்கா? சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா. இனிமேல் கேர்ஃபுல்லா இருங்கக்கா. பொட்ட பிள்ளைய வேற வச்சிருக்கீங்க. முன்னாடிலாம் பத்திரமா பாத்துக்கலாம், ஆனா இப்போ ரொம்ப 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 பத்திரமா பாத்துக்கணும்க்கா. சரிப்பா, ரொம்ப நன்றி. வாமா போகலாம். பாய். சே, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க அப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பொண்ணுங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அவன் ஏன் 12 மணிக்கு வெளியில் போகிறா? அவன் ஏன் அந்த நேரத்தில் அந்த பையனை மீட் பண்ண போனா? அவன் ஏன் அந்த ரூமுக்கு போனா? அவன் ஏன் இங்கே போனா? எப்போ பார்த்தாலும் ஏன் அதையும் சொல்லிட்டு இருக்காங்க?
பொண்ணுங்க எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் தப்பா பார்க்க கூடாதுங்கிறது பையங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போல்லாம் அனிமல்ஸை பார்த்தா கூட கேர்ள்ஸ்க்கு பயம் கிடையாது. அதை விட கொடூரமான அனிமல்ஸ் ஒரு சில மென்ஸை பார்த்தா தான் பயமா இருக்கு. ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்ல, அந்த ஆளு என்னை பத்தி அப்படி சொல்லவும் என் புருஷன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்ன. நானா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ என்ன சொன்னியோ அது எனக்கு நல்லா கேட்டுச்சு. அண்ட் நான் இப்ப எதை பத்தி பேசுனேன்ட்டு உனக்கும் நல்லா தெரியும். சரி, லைட் ஆகுது, போலாமா? இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. எனக்கு நம்பிக்கை இருக்கு தர, கண்டிப்பா நீ என்னைய மன்னிச்சு ஏத்துப்பேன்ட்டு.